அவர் இந்தியா நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறி ஏற்கனவே அவர் நடத்திட்டு வந்த பி த லீடர்ஸ் அமைப்பை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். அதை தொடர்ந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் ஆயத்தமாயிட்டு இருக்காரு. இந்த வி த லீடர்ஸ் அமைப்பில் இதுவரைக்கும் 19 லட்சம் பேர் வாலண்டியர்ஸாக தங்களை இணைத்து கொண்டு இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதை நோக்கி இப்போ அந்த அமைப்பு பயணப்பட்டு இருக்கு. இதனுடைய முதல் கட்டமாக பொள்ளாச்சியில் ஒரு பெரிய மாநாடை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் தமிழகம் முழுக்க இருந்து வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய லீடர்கள் தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா தொண்டர்களே கிடையாது, அதுக்கு எல்லாருமே லீடர்கள் தான். அப்படி தான் அந்த இதை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அதனால் மாநிலம் தழுவிய அளவில் அதுக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இது 4 மணிக்கு சாயந்தரம் ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன இதை பார்க்கணும். எப்படின்னா இன்னைக்கு கரூரில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கே போய் ஒரு பப்ளிக் மீட்டிங், ஒரு பொதுக்கூட்ட மேடையெல்லாம் போட்டு அந்த மேடையில் போய் கலந்து பேசினார். அதில் பல்வேறு கருத்துக்கள்லாம் பேசினார். அதை நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக ரோட் ஷோ நடத்தினார். அந்த ரோட் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆளெல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எம்ஆர் விஜயபாஸ்கரே அவர் அதிமுகலேருந்து இதில் சேர்ந்ததுனால, அவர் ஏற்கனவே அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் மாவட்ட செயலாளர் பொறுப்புலலாம் இருந்ததுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவருடைய இதில் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்த ஆட்களெல்லாம் நிறுத்தி விட்ட பிறகும் கூட ரோட் ஷோ பெரிய அளவில் ஆர்வமாக மக்கள் கலந்துக்கலை. நீங்கள் திரு அண்ணாமலைக்கு எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எண் மக்கள் யாத்திரை மேற்கொண்டார். அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் அவர் ஒரு ரோட்டில் போகிறார் அப்படின்னா 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய உச்சியில் நிற்பாங்க, பால்கனியில் நிற்பாங்க. அதில் வராது ஏதாவது ஒரு இடம் கிடச்சுன்னா அதில் மேலே ஏறி நின்று பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கே கிடைச்சிது. ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, அந்த சமயத்தில் அவருக்கு கிடைச்சிது. ஆனால் திரு ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நடிகர் தான். நடிகராக இருந்தவர். அவருக்கு போகக்கூடிய இடத்துலலாம் கூட்டம் கூடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்றைக்கி என்னமோ அந்த ரோட் ஷோவில் நான் பார்த்த அளவில் அது ஒரு பெரிய அளவில் வழக்கம் போல், இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் அவருக்கு அதில் ஆட்களெல்லாம் நிறைய பேர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு கூட்டம் கூட்டினாங்களே, அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு, உற்சாகம் அந்த மக்கள் மனசில், சாதாரண மக்கள் மனசில் அது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட மாதிரி எனக்கு அது பட்டுச்சு. அதில் பார்க்கும்போது, அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் புரிதல் ஏற்பட்டது. ஆனால் இந்த திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு அப்படி இல்லை. அவர் எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் வருங்க. அமெரிக்காவுக்கு போனாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வருது, லண்டனுக்கு போனாலும் அங்கே கூட்டம் வருது, டெல்லிக்கு போனாலும் அவருக்கு கூட்டம் வருது. கர்நாடக மாநிலம் ஒரு வேலை பார்த்த மாநிலம், சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கினவர் அங்கே கர்நாடகத்தில். அதனால் அவருக்கு இயல்பாகவே அந்த கூட்டம் இருக்கும். இன்னொன்று, அப்படி ஒரு அற்புதமான திறமசாலியும் கூட. அவர் அரசியலை பற்றி பேசுங்க, 1/2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம்னாலும் அவர் பேசுவார். ஆன்மீகத்தை பற்றி பேசுங்க, அப்பவும் அவர் பேசுவார். சபரிமலைக்கு போகிறத பற்றி பேசுங்க, அப்பவும் அதுக்கு புது புது விஷயங்களாக சொல்லிகிட்டே வருவார். ஒரு விஞ்ஞானத்தை பற்றி பேசுங்க, அதில் இருந்து அவர் தனியாக நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவார். சட்ட ரீதியான விஷயத்தை சொல்லுங்க, அதுலேயும் அவர் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு நபராக நமக்கு கருத்துக்களை சொல்லுவார். எல்லாருமே அந்தந்த துறை சார்ந்தவங்களே அப்படியே இந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஞானம் உள்ளவராக இருக்காருன்னு சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்காரு. அதனால தான் அவர் எந்த பேட்டி கொடுத்தாலும் சரி, எந்த நடந்தாலும் சரி செய்தியாகுது. பேட்டி கொடுத்தாலும் அதுதான் செய்தியாகுது. அவரே ஒரு பேசுபடு பொருளாக தான் தமிழகத்தில் இருக்கார். பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு பேர் என்னவோ போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு தான். இருந்தாலும் அது மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை முன் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கோஷத்துக்கு உயிர் ஊட்டக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் ஏராளமான தொண்டர்கள் கலந்துக்குவாங்க, தன் ஆர்வலர்கள் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. இதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி பரிணாமம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 26ஆம் தேதி திருச்செந்தூரில் இதே போதை ஒழிப்பு மாநாடு நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இது மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதமே, ஜூலை மாதம் முழுக்க போதை ஒழிப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிறத தான் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருந்தார். அதனால தொடர்ந்து அவங்க இந்த மக்கள் பிரச்சனை சார்ந்து, அதுவும் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி இல்லைன்னா எதிர்த்து அரசியல் பண்ணி அந்த மாதிரிப்பட்ட நோக்கத்தில் பண்ணலை. மக்கள் அதாவது போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா மதுவும் போதையும் தாங்க முக்கியமாக மக்களை சீரழித்து சின்ன பின்னமாகிட்டு ஆகிட்டு போகிறதே அந்த 2 விஷயங்கள் தான். என்னுடைய ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறதா இருந்தால், ஒரு 80களில் நம்ம எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் தோப்பூர் அப்படிங்கிற கிராமம்.
அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் 1-2 பேர் தான் குடிப்பாங்க, குடிப்பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. மது அருந்துவோர் 1-2 பேர் தான் இருப்பாங்க. திருட்டுத்தனமாக 1-2 பேர் குடிச்சிட்டு அலைவாங்க 80களில். அதுவே 90களில் வரும்போது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடிச்சுது, கொஞ்சம் கூடிச்சுது. அப்போ கூட நீங்கள் வந்து 90களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலலாம் ஒரு வரன் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த பையன் மாப்பிள்ளை பையன் வந்து பீடி சிகரெட்டு குடிப்பானா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கள்ளு சாராயம் குடிப்பானா அப்படின்னு சொல்லி 2 இதை கேட்பாங்க. பீடி சிகரெட்டு, கள்ளு சாராயம் அப்படின்னா இந்த போதைப் பொருள் இருந்தாலும் சரி, இல்லை பழக்கம் இருந்தாலும் சரி, அவன் வந்து கெட்டவன் அப்படிங்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் அவன் வந்து நம்ம மகளை வச்சு ஒழுங்காக குடும்பம் நடத்திட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம ஊரில் போய் பார்த்தா கள்ளு சாராயம் குடிக்காதவன் யாராவது இருக்கானா அப்படி பார்த்தா அப்படியே இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு. பீடி சிகரெட்டு குடிக்காதவங்க இருக்காங்களான்னு தேடினீங்கன்னா ஆள் கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இப்போ வந்து எல்லா வீடுகள்லையும் குடிகாரம் இல்லாத வீடே இல்லை, அப்படி கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி தான் போதைப் பொருள். பீடி சிகரெட்டுன்னு அன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு கஞ்சா, அதுக்கு மேலே போய் மெத்தாபெட்டமின் அப்படின்னு சொல்லி போய் வேற எங்கேயோ போயிட்டுது. சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிமையானவங்க வந்து அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியாது. கஞ்சா அடிக்ட் ஆகிட்டானாலே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு கொஞ்சம் தெரியும். அதாவது கள்ளுச்சாராயம் குடிக்கிறவனுக்கு போதை இருக்கும், அந்த திமிருத்தனத்தில் என்னத்தையாவது பண்ணிட்டு திரிவாங்க, அடியும் வாங்குவாங்க, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அதை விட இந்த கஞ்சாயில் அடிக்ட் ஆகி கஞ்சாயில் வந்து அவன் கஞ்சாவினுடைய போதை உச்சத்தில் இருந்து ஒன்று செய்கிறான்னு வச்சுருங்களேன், ஒரு 25% தான் அவன் மனுஷனாக இருக்க வாய்ப்பே இருக்கும். ஒரு 75% அவன் மிருகமாக மாறிடுவான். அதுவே மெத்தப்பெட்டமின்னு வச்சுடுங்க, 100% அவன் வந்து மிருகமாக மாறிடுவான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது, கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதில் தான் இந்த குழந்தைகளை கற்பழிக்கிறது, சிறுமிகளை கற்பழிக்கிறது, பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணுறது, இல்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லாத வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறது எல்லாமே இந்த போதைப் பொருளில் இருந்து தான் வெளியே வரும். இதை வந்து கர்நாடகத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் காவல்துறை அதிகாரியாக வேலை பார்த்த அந்த நேரத்தில் நேரடியாகவே அவர் அதை பார்த்ததுனால அந்த அனுபவத்தின் மூலமாக அவர் இப்போ இதுதான் வந்து மக்களுக்கு முக்கியமாக ஒழிக்கப்பட வேண்டியது. இந்த போதை பொருள், மது, இதை ஒழிச்சாலே மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உண்மையும் கூட அதாவது நீங்கள் போதைப் பொருளை நீங்கள் வந்து காலி பண்ணிட்டீங்க, மதுவையும் சுத்தமாக டாஸ்மார்க்கை இழுத்து மூடிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து வீட்டுக்கு வீடு வந்து சந்தோஷம் இருக்குங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். சந்தோஷத்தை ரெண்டு அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் பல மாதங்கள் வந்து டாஸ்மார்க்லாம் இழுத்து மூடிட்டாங்க. நாங்கள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே வீட்டுக்கு ஒரு 2 தெருவுக்கு உள்ளால வந்து நாங்கள் இதே மாதிரி ஒரு மாடியில் தான் நாங்கள் இருந்தோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம் அந்த நேரத்தில். அதில் வந்து பின்பக்கம் வந்து ஒரு சின்ன சாதாரண கட்டிட தொழில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர், அவர் பேர குழந்தைகிட்டலாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பார் டெய்லி. எப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில். ஏன்னா அவருக்கு வந்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது, எங்கேயும் அவருக்கு சரக்கு கிடைக்கல. அப்போ டாஸ்மார்க்கெல்லாம் சுத்தமாக இழுத்து மூடினோடனே அப்போ அந்த நேரத்தை அவங்க குழந்தை கூட செலவு பண்ணாங்க, அதை கண் கூட பார்க்க முடிஞ்சுது. அங்கே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது, அந்த குழந்தையும் கடந்து விளையாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் அப்படியே நம்ம ஜன்னலில் அந்த பக்கம் இருந்து கேட்கலாம், இல்லைன்னா வீட்டில் இருந்தாலே இது கேட்கும், பெட்ரூமில் இருந்தாலே அங்கே அவங்க சந்தோஷமாக சிரித்து விளையாடுறதெல்லாம், அந்த குழந்தைகள் கூட அவர் விளையாடுறதெல்லாம் நல்லா கலகலகலன்னு இருந்துச்சு அந்த வீடு. அப்படியே திருப்பி டாஸ்மார்க்கை திறந்து விட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் அப்படியே தலைகளை மாறிட்டு, என்னைக்கு திறந்தாங்களோ அன்னைக்கு அங்கே ஒரு பெரிய ரகளை தான் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பிள்ளைகள் அதை அவரும் கிடந்து எல்லாத்தையும் போட்டு அடித்து நூறுக்கி, அந்த பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இல்லாமல், பொண்டாட்டிக்கும் சந்தோஷம் இல்லாமல், மருமகளுக்கும் சந்தோஷம் இல்லாமல், அப்படி அந்த வீடு வந்து நாசமாகி போய் கிடந்துச்சு. அது பிறகு தினந்தோறும் அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தார். இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். இது வந்து அதனால் போதை இல்லாத ஒரு தமிழகம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருப்பான், வேலை செய்ய தகுதியான நபர்களாக இருப்பாங்க. அது கட்டட வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா கொத்தனார் சித்தாள் வேலையாக, இல்லை எந்த வேலையாக, கல் உடைக்கிற வேலையாக கூட இருக்கட்டும், அந்த உடல் வந்து அது ஆரோக்கியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே அவங்க உடல் உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த மதுவெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னா, சுத்தம் க்ளீன் ஆகிட்டு அப்படின்னா, அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட பாசமாகவும் இருப்பாங்க, அந்த வாங்குகிற சம்பளத்தை ஒழுங்காக கொண்டு வீட்டில் கொடுக்கவும் செய்வாங்க, வீட்டில் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும், அவருடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. இல்லை அப்படின்னா எல்லாமே தலைகளாக போயிட்டே இருக்கும். சந்தோஷம் இருக்காது, அடுத்த நாள் வேலைக்கு போக அவருக்கு முடியாது. பாருங்கள், நிறைய பேர் இப்போ திங்கக்கிழமை வேலைக்கு போக மாட்டாங்க. திங்கக்கிழமை நீங்கள் வந்து வேணால் நீங்கள் வந்து திருப்பூர் பகுதியில் நீங்கள் ஒரு சின்ன சர்வே எடுங்க, அதில் வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் வேலை அப்படிங்கிற ஒரு சர்வே வச்சு தான் நானே சொல்கிறேன், என்கிட்ட பேசுனதை வச்சு தான் சொல்கிறேன்.
சனிக்கிழமை அன்னைக்கு சம்பளம் போடுறாங்க, வார சம்பளம் அவங்களுக்கெல்லாம். அப்போ சம்பளம் சனிக்கிழமை வாங்கிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை குடிச்சுக்கிட்டு திங்கக்கிழமையும் ரெஸ்ட்டு தான் பழையபடி. அப்புறம் அவரை வேலையை கூட்டிகிட்டு வரதுக்கு செவ்வாய்க்கிழமை படாத பாடுபட வேண்டியது இருக்குன்னு வருத்தப்பட்டாங்க. இது பெரும்பாலும் எல்லா இடமும் இருக்குது. அதுவும் இந்த கொத்தனார் சித்தாள் வேலை, இந்த வயல் வரப்போட்டுற வேலை, அந்த மாதிரிப்பட்ட வேலை, செங்கல் சூளை மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க, ஆளே ஓடி போயிடுவான். அவ்வளோதான். நீங்கள் அவரை செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், தேடியே பிடிக்க முடியாது. வீட்டில் போய் தான் தேடணும். தேடினாலும் ஆள் கிடைக்க மாட்டார். திங்கக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வேறு வழி இல்லாமல் அப்புறம் பழையபடி வேலைக்கு வர மாதிரி தான் நிலவரம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஊருக்காரங்க தமிழர்கள் எல்லாம் குடிச்சு நாசமாக போய், இல்லைன்னா இது கஞ்சா, இல்லைன்னா இந்த மெத்தபெட்டமின் மாதிரியான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைக்கும் போகாமல் ஒன்று வீட்டையும் கவனிக்காமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே நாசமாக போகிறதுனால தமிழகத்தில் நான் இப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமாரபுரம் தோப்பூர் தான் எங்கள் ஊர். அதில் மலைப்பகுதியில் செங்கல் சூளையெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நானும் அந்த பகுதியெல்லாம் ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இப்போ அங்கே போகும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது எங்கேயோ பீகார் இல்லைனா இன்னும் ஒரு வட மாநிலத்தில் உள்ளவங்கெல்லாம் இப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாங்க. அங்கே பண்ணை இருக்குது, அதில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் கோழி பண்ணை இருக்குது, அதில் வேலை பார்க்குறாங்க. இன்னும் என்னென்னலாம் அங்கே நடக்குதோ, அந்த தொழில்கள் நடந்துட்டு இருக்கோ எல்லா இதுலேயுமே வட இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க நான் படித்த அதே அரசு உயர்ந்த மேல்நிலைப் பள்ளி குமாரபுரம் தோப்பூர், அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. வட இந்தியர்கள். இங்கே இந்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தமிழ் தான். ஆனால் தமிழ் படிக்குது. அந்த பிள்ளைகளெல்லாம் தமிழில் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஊர் அண்ணன்மாரெலாம் என்ன செய்கிறான்னு யோசித்து பாருங்கள். நம்ம ஊரில் ஏற்கனவே இருந்த கொத்தனார்லாம் இப்போ என்ன செய்கிறாங்க? 1-2 பேர் தான் கொத்தனாராக இருக்காங்க, இல்லைன்னா சித்தாள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பாக்கியெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. குடிச்சு நாசமாக போயிடுச்சு. அவன் அங்கேருந்து காடு மலையில் போய் தங்கி இருந்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேருந்து சம்பாதிச்சு குடும்பத்துக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளையும் காப்பாற்றிட்டு இருக்கான். எங்கே? பீகார்லேருந்து வந்தவங்க. ஆனால் நம்ம ஊருக்காரன் 1-2 பேர் அங்கே போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு கிடக்கான். ஒட்டகம் மேய்க்க வேலைக்காக வேண்டி அரபு நாடுகளுக்கு போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் இங்கே குடிச்சிக்கிட்டு சின்ன பின்னமாயி நாசமாகி போய் கிடக்குறாங்க. அப்போ இந்த போதைப் பொருள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கனால அதை அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. ஆரோக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதை முன்னெடுக்க வேண்டிய விஷயம்தான். இதை ஜோசப் விஜய் அவர்களும் போதைப்பொருள் சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு அவர் ஒரு மாரத்தான் இதில் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. அது கலந்துக்கிட்டதோடு விடாமல் ஆக்கப்பூர்வமாக 2 வகையான இதை பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் செய்கிற மாதிரியான விஷயங்கள் மூலமாக நடக்கக்கூடியது. இன்னொன்று ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கையில் வச்சிருக்க ஆட்சியாளர்கள் அதன் மூலமாக அரசு எந்திரம் மூலமாக இந்த போதைப் பொருள் தமிழகத்துக்குள்ளே நுழையாமல் கடத்த விடாமல் அதை இங்கேருந்து இலங்கையை கொண்டு போக விடாமல் இங்கே தமிழ்நாட்டை விற்க விடாமல் தடுக்கணுங்கிறது அது இன்னொரு இது. அந்த போதைப் பொருளில் இன்னொரு அம்சம் தான் டாஸ்மார்க்கில் வச்சு சாராயம் விற்கிறது. அதையும் ஒழிக்கணும். அதில் எனக்கு இந்த ஜோசப் விஜய்க்கு மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா இவர் வந்த உடனே 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த கடைகள் எல்லாமே என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது. ஏன்னா டாஸ்மாக் கடையை சுத்தமாக நாங்கள் மது இல்லாத மாநிலமாக ஆக்க போகிறோங்கிற நோக்கத்தில் அவர் சொல்லலை. பூரண மது விலக்கை அமல்படுத்த போகிறோங்கிற நோக்கத்தில் ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தவே இல்லை, அதை சொல்லவே இல்லை. அதனுடைய நோக்கமும் அது இல்லை. கோயில் பக்கத்தில், அது ஆன்மீக தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை மூடுகிறோம். பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட போகிறோம். அதே மாதிரி பேருந்து நிலையங்கள், நிறுத்தங்கள் கிடையாது, நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட போகிறோம்னு சொல்லிட்டு 500 மீட்டர் ஏதோ டைம் கொடுத்து இதை டிஸ்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு விதிமுறையை வெளியிட்டாங்க. காரணத்தை வெளியே சொன்னாங்க. அப்படின்னா நோக்கம் படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோன்னு இல்லை, இந்த இடத்துல உள்ளதை தூக்கி அந்த இடத்துல வைக்க போகிறோங்கிறது. அப்போவே நம்ம இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம். அதனால் அதில் எனக்கு அவர் பூரணமான மதிவிலக்கை கொண்டு வரணும். முதல்ல இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் உட்பட போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க எல்லாம் கட்டாயம் அதிலிருந்து வெளியே வரணும். அடுத்து இந்த தண்ணி அடிக்கிற கோஷ்டி அவ்வளவு எம்பி எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த பழக்கம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா கட்டாயம் அதெல்லாம் விடணும். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமானது, அதுதான் நல்லது, அவங்களுக்கும் அதுதான் நல்லது. அதிலிருந்து வெளியே வரணும். சினிமாக்காரங்க தான் அதிகமாக போதைப் பொருளை பயன்படுத்துறது, தண்ணி அடிக்கிறது எல்லாமே அரசியல்வாதிகள், சினிமாக்காரங்க, தொழிலதிபர்களுடைய வாரிசுகள் இதுதான் அதிகமாக ஈடுபட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்ச தகவல் தான், நம்ம இன்னும் புதுசாக சொல்லலை. அதில் அவங்களில் இருந்தே மாற்றத்தை உருவாக்கணும். அண்ணாமலை சொன்ன மாதிரி மாற்றுவோம். அதில் நம்மளிலிருந்தே நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கினா நல்லாயிருக்கும். இதை ஜோசப் விஜய் அவர்களும் கடைபிடிக்கணுங்கிறது என்னுடைய இது. இதில் கூடுதலாக ஒரு தகவல் திரு அண்ணாமலை ஐபிஎஸை பற்றி நம்ம அந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இப்போ போனார் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் போய் அங்கே உள்ள தமிழ் அமைப்பில் அவர் கலந்துக்கிட்டு பேசின உடனே
அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு, தமிழர்கள் வந்து எப்படி இருக்கணும், அதாவது ஜாதியினால பிரிவுபட்டு இருக்கக்கூடாது, மதத்தினால இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பிரிஞ்சிருக்கக்கூடாது, அதை தாண்டியவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அந்த அமைப்பில் சேர்ந்த கலந்துக்க போறாருன்னு சொன்ன உடனே அவர் வந்து இந்து விரோதி அப்படின்னு சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டாங்க தமிழகத்தில். அது வந்து இந்துத்துவாவுக்கு எதிரானவராக போகிறாரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் போட்டுவிட்டாங்க. அது பிறகு அதில் கலந்துக்கிட்டு இதை பேசின உடனே இந்த பாரு அப்படியே போயிட்டார். அவர் எல்லோருக்குமான ஆள் இல்லை, இவர் இன்னொரு சீமானாதான் இவர் இருக்காரு, இவர் தமிழ் தேசியம் தான் பேசுறாரு, தமிழன் அப்படிங்கிற வார்த்தையை தான் இவர் பேசுறாரு. அவர் தேசியவாதிங்க. அண்ணாமலை அவர்கள் தேசியவாதி. எந்த காலத்திலும் அவர் ரத்தத்தில் ஓடுறது தேசிய ரத்தம் ஓடுறதுனால அதுல இருந்து அவர் மாற போறதில்லை. அதான் முதல் நாள் அவர் கொடுத்த வீடியோலேயே அதை தான் அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதாவது பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம், அதை தான் அவர் சொல்லியிருப்பார். அதாவது உலக அளவில் இந்தியா வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போனோம், அதுக்கு வந்து பாஜக ஆட்சி வேணுங்கிறத அவர் ஒத்துக்குவார். அவர் தெரியும் அது மோடி பிரதமராக தொடர்ந்து இருந்தால் தான் அது நடைமுறைக்கு சாத்தியங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் உலக அளவில் இந்த ஆட்சி வந்து வரணும், அதுக்கு தமிழகம் பெரும் உதவியாக இருக்கணும்னு தான் சொல்கிறார். தமிழகத்தில் தான் என்னுடைய வேலைங்கிறதையும் அவர் நிர்ணயம் பண்ணி சொல்லிட்டார். அதனால் தமிழகத்தில் அவர் கட்சியை ஆரம்பிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் 2031ங்கிறது அவருடைய இலக்கு. அந்த கட்சியை அவர் எப்போ ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போது உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு வருஷத்துக்குள்ளே கட்சியை ஆரம்பிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச தகவல்களும் அதுதான். அதனால் ஒரு வருஷத்துக்கு உள்ளால் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தயார்படுத்தி அந்த வாலண்டியர்ஸை தயார்படுத்தி தன்னார்வலர்களாக உள்ள வரக்கூடியவங்களில் தேர்வு செய்து அவங்களுக்கு அப்துல் கலாம் எத்திக்ஸ் பொலிட்டிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அந்த இதன் மூலமாக அந்த அமைப்பு மூலமாக பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள தயார்படுத்தி எலெக்ஷனில் நிற்க வைக்கணுங்கிறது முடிவாக இருக்கார். அப்படின்னா அவர் வந்து வரக்கூடிய தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் கட்டாயம் வந்து களம் இறங்குவாங்க. அப்போ இறங்கும்போது கட்சி ஆரம்பிக்கணும் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லை அமைப்பு மூலமாகவே இறங்குவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இது ஒரு பாயிண்ட். அப்படி இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த இடைத்தேர்தல் ஒன்று வருது பார்த்தீங்களா, ஒரு 7 தொகுதிக்கு இப்போ நடத்த வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று தாராபுரம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பெருந்துறை இருக்குது கொங்கு மண்டலத்தில். இன்னும் இது போல் மதுராந்தகம் இருக்குது, அது போக வந்து கரூர் இருக்குது. இப்போ அதுவும் அந்த பகுதியில் தான் வருது. அதான் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதே மாதிரி விராலிமலை இப்போ இருக்குது. அப்புறம் வந்து திருச்சி கிழக்கு இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் வந்து 7 தொகுதி இப்போ கணக்கில் வருது. ஆனால் இந்த இடைத்தேர்தலில் கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வேட்பாளரை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அதுலேயும் வந்து பெருந்துறையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் நிற்கணும், நின்று வெற்றி பெறணும், சட்டசபைக்கு போகணும், அந்த சிங்கம் சட்டசபையில் போய் முழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நடக்கக்கூடிய இந்த மாநாடுகள் எல்லாம் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஆதரவு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.